ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். நான் இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வந்து சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். கடைகளில் 2 விதமாக கிடைக்கும். நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கி 15 நிமிஷம் போல் ஊற வச்சு அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 2-3 வாட்டி நல்லா அலசிடுங்க. தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிட்டு அதை வந்து ஒரு கப்புக்கு மாற்றிடுங்க. இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா குழம்புல வந்து பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக இந்த சோயா வந்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வறுத்து விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை வந்து இருக்காது. அதிகமாக இருக்கிற தண்ணியும் எவாப்ரேட் ஆகிரும். இந்த அளவுக்கு வந்து வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 4 பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு இது கூட வந்து மீடியம் சைஸ் அளவுள்ள 2 தக்காளி பழத்தை சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொடியெல்லாம் சேர்த்திடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, மசாலா கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து வெங்காயம் பச்சையாக போடுறது பிடிக்காது அப்படின்னா லைட்டாக ஒரு வாட்டி வதக்கிட்டு கூட நீங்கள் அரைக்கிறதுல பயன்படுத்திக்கலாம். 2 தக்காளி போட்டதுனால நிறையா இருந்ததுன்னா பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். 2யுமே வந்து கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து இதை வந்து மூடி போட்டு அதுக்கப்புறமா நல்லா வற்றி அதனுடைய பச்சை வாசனை போய் நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இது நல்லா தெறிக்கும், அதனால் மூடி போட்டு வச்சுருங்க. நடுவில் 2-3 வாட்டி எடுத்து கிளறி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். இப்போ நல்லாவே வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக வற்றி இருக்குது. இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் வந்து கலந்துடலாம். இந்த அளவுக்கு வந்து கெட்டியாகணும். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் விழுது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை போட்டு கலக்கி விட்டுறலாம். மீல் மேக்கர் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லாவே திக்காகிருச்சு. இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். தோசைக்கும் இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.